என்னங்க, அவன் சின்ன பையன், புரியாம ஏதோ பேசுறான்னா நீங்களும் செத்து போயிடுவேன் அது இதுன்னு அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? பாவங்க விஸ்வா, கோபத்துல அண்ணன் விஸ்வா கிட்ட ஏதாவது முரட்டுத்தனமா நடந்துப்பாருன்னு தோணுது. அப்படிலாம் மாமா முரட்டுத்தனமா நடந்துக்க மாட்டாரு, நீ பயப்பட வேண்டாம். இல்லங்க, என் அண்ணன் போன கோபத்தை பார்த்தா கண்டிப்பா விஸ்வாவை ஏதாவது பண்ணிடுவாரு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம துளசி பேச்சை கேட்டுக்கிட்டு தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஐயோ சிவகாமி, சொன்ன கேளு. மாமா விஸ்வாவை ஒண்ணும் பண்ண மாட்டாரு. என்னது? ஒண்ணும் பண்ண மாட்டாரா? விஸ்வாவை போட்டு ராஜராஜன் அடி அடின்னு அடிச்சு தோச்சு தொங்க போட்டுட்டாரு. என்ன எல்லாரும் குடும்பத்தோட ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சு நாடகம் போடுறீங்களா? எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரியே நல்லபடியா நடக்குதா? எல்லாம் உன்னாலதாண்டி. என்ன பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் என்னடி மிரட்டுற? நான் அப்படிதாண்டி சொல்லுவேன். எல்லாம் உன்னாலதாண்டி. நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி பிரிச்சுட்டியே, நீ நல்லா இருப்பியா? யாரு நான் பிரிச்சேனா? நீ எப்ப எங்க மாமா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்ப ஆரம்பிச்ச தொல்லைதான். எங்க ரெண்டு குடும்பத்தையும் ஜென்மத்துக்கும் சேர விடாம பண்ணவன் நீ. ஆனா என்ன வந்து குடும்பத்தை பிரிச்சேன்னு சொல்ற? உனக்கு எல்லாம் வாய் கூசல? துளசி, அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க வயசுல பெரியவங்க. இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசாத. நீ சும்மா இரு சிவகாமி. வயசுல பெரியவங்க அப்படி ஒரு நாளாவது நடந்திருக்காங்களா? இவங்கள மாதிரி குடும்பத்தை பிரிக்க வந்தவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் மரியாதை கொடுக்கணும். ஏய் துளசி, அடச்சி, எங்க வந்து குரலை உயர்த்தி பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா வந்த வழியா போயிடுங்க. ஏண்டி சாதுவா இருந்த பையனை இப்படி அடங்காத பையனா மாத்தி அப்பாவையும் பிள்ளையும் பிரிச்சு குடிய கெடுத்துட்டியேன்னு கேட்க வந்தா என்னையே வாய்க்கு வந்தபடி பேசுறியா? உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்குண்டி. இனி துளசி உங்களை எதுவும் பேச மாட்டா. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. பேசுவப்பா, நீ நல்லா பேசுவ. பொண்ண வளர்த்து வச்சிருக்கா பாரு ராட்சசி, எப்படி கூட கூட வாயாடுறா. இந்த மாதிரி ஒரு பொண்ண என் அனுபவத்துல நான் பார்த்ததே இல்ல. அதான் இப்ப பாத்துட்டீங்கல, வேலைய பாத்துட்டு போங்க. வந்துட்டாங்க பெருசா பேசுறதுக்கு. ஏய் துளசி, ஏண்டி இப்படி பண்ற? கொஞ்சம் அமைதியா இரு. சிவகாமி, நீ அப்பாவி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. விஸ்வாக்கு முறை பொண்ணு நான் இருக்கும்போது வேணும்னே இந்த அம்மா அவங்க பேத்திய கூட்டிட்டு வந்து நாடகம் ஆடி நம்ம குடும்பத்தையே பிரிச்சாங்க. இப்போ என்ன பார்த்து குடிய கெடுத்தவன் சொல்றாங்க. அத கேட்டுட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஏய், பைரவிக்கு நீனாலே ஆகாது, அப்புறம் ஏண்டி பகல் கனவு காண்ற? இனியாவது அந்த வீட்டு பக்கம் தலை காட்டாம இரு. யார பார்த்து எங்க வரக்கூடாதுன்னு சொல்ற? அது என் சொந்த தாய் மாமா வீடு. நான் எப்ப வேணாலும் அங்க வருவேன் போவேன். அத கேட்கறதுக்கு நீ யாரு? நீ ஏன் அங்க ஒண்ட வந்த பிடாரி என்ன வரக்கூடாதுன்னு சொல்றியா? மரியாதையா சொல்றேன், இதோட எங்க வீட்டை விட்டு போயிடு. இல்ல இன்னும் ஏதாவது பேசுன அப்புறம் என் வாயில இருந்து என்ன வரும்னு எனக்கே தெரியாது. போ. என்னங்க? இருடி, நான் இப்ப போறேன். ஆனா உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. போ 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 கிழவி போ. ஏய் துளசி, என்னடி இது? சும்மாவே அன்னிக்கிட்ட போய் ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுப்பாங்க. இப்ப நீ வேற இப்படி வார்த்தையை விட்டுட்டேடி. அட போ சிவகாமி, நீ எல்லாம் எப்பதான் மாற போறியோ? நீ கொஞ்ச நாள் எதையும் கண்டுக்காம இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? ஏய்
ஏங்க என்னங்க இவ பாட்டுக்கு துளசி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால, நீ விட. விஸ்வா ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கான்? இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அண்ணா இங்க நடக்கிறது விஸ்வா துளசி நிச்சயதார்த்தனா? தெரியும், அதனாலதான் நிறுத்த சொன்னேன். யாரை கேட்டு இதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க? இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அண்ணா இந்த பையனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடந்தா கண்டிப்பா அந்த பொண்ணோட தாயாருக்கு உயிர் போகும். துளசி, வாண்ணே உட்காரு. உட்காருங்க மாமா, காஃபி சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் இங்க உன்னோட மாமாவா வரல, ஒரு கமிஷனரா வந்திருக்கேன். எனக்கு ஏன் டியூட்டி தான் முக்கியம். துளசி, உன்னை மினிஸ்டர் கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. என் கூட வா. என்னது, மினிஸ்டர் என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்களா? அப்படி எதுவும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையே. நான் தான் சொல்றேன்ல, அதிக பிரசங்கித்தனமா பேசாம உடனே என் கூட வா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையா? வரேன் மாமா. வா. போயிட்டு வா. உள்ளே இரு. கீழே இருங்க. மினிஸ்டர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க இறங்க சொல்றீங்க? இது யார் வீடு? எதுவும் பேசாம என் கூட உள்ள வா, உனக்கே எல்லாம் புரியும். வா. வணக்கம். வணக்கம். வா. ஜோசியர், இவதான் என் தங்கச்சி சிவகாமியோட பொண்ணு துளசி. அப்படியா? வணக்கம்மா. அன்னைக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அந்த உண்மையை அப்படியே துளசிக்கிட்டவும் சொல்லிடுங்க. ஒண்ணும் மறைக்க வேணாம், உள்ளதை உள்ளபடியே சொல்லிடுங்க. ஓ, அந்த துளசி நீதானாமா? அன்னைக்கு உன் மாமாவும் அத்தையும் உன் ஜாதகத்தையும் விஸ்வா ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு பொருத்தம் பார்க்க வந்தாங்கம்மா. உங்க 2 பேர் ஜாதகமும் ஒண்ணு சேரக்கூடாத ஜாதகம். அதையும் மீறி
உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணா அடுத்த நிமிஷமே உங்க அம்மா சிவகாமியோட உயிர் போயிடும். ஐயா நீங்க சொல்றது ஆமாம்மா, அத்தனையும் சத்தியமான உண்மை. விஸ்வாவும் நீயும் இந்த ஜென்மத்துல சேரக்கூடாது. அப்படி மீறி 2 பேரும் கல்யாணம் பண்ணா உங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்து தான். இப்போ தெரியுதா துளசி, இந்த மாமாவோட மாற்றம் எதுக்குன்னு? ஆமா துளசி, இந்த உண்மை தெரிஞ்ச நாள்ல இருந்து அதை உள்ளுக்குள்ளேயே வச்சு அதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் உன்கிட்டயும் விஸ்வா கிட்டவும் போராடிக்கிட்டு இருக்கேன். அது மட்டுமா, என் உயிருக்கு உயிரான என் தங்கச்சி முகத்தை கூட பார்த்து பேச முடியாத அளவுக்கு பாவி ஆயிட்டேன். உன்னை விடவும் என் புள்ள விஸ்வாவை விடவும், ஏன் இந்த உலகத்துல எல்லாத்த விடவும் எனக்கு ஏன் தங்கச்சி சிவகாமியோட உயிர் தாமா முக்கியம். அவ உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக இன்னும் எத்தனை பழிய வேணாலும் நான் தாங்கிப்பேன். இப்ப சொல்லுமா, நான் உங்க எல்லார்கிட்டயும் மோசமா நடந்துகிட்டது சரியா தப்பான்னு சொல்லு. என் தங்கச்சிக்காக நான் எந்த லெவலுக்கு வேணா இறங்கி போவேன். அவ உயிர் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அவ தீர்காயுசா இருக்கணும். அது அது போதுமா எனக்கு? இப்ப நீயே முடிவு பண்ணிக்க துளசி. உனக்கு சிவகாமி உயிர் முக்கியமா, இல்ல விஸ்வா உன் மேல வச்சிருக்கிற காதல் முக்கியமா? பொழைச்சதே பெரிய விஷயம்டி. ஆன்ட்டி மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆன்ட்டி உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? துளசி எனக்கு அத்தை பொண்ணு, என் முறை பொண்ணு. அவ பிறந்ததுல இருந்து எனக்கு தானே முடிவு பண்ணியாச்சு. இப்ப வந்து வேற ஒருத்தரோட நிச்சயம் பண்ணா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க? நான் ஒண்ணு இப்ப தத்தி கிடையாது. சிவகாமி மாமா, சிவகாமி அழாதம்மா. 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 இங்க பாரு, நீ கவலைப்படாத. உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது துளசி. கண்டிப்பா ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு.
இப்ப எதுக்கு ஜோசியர் நமக்கு ஃபோன் பண்றாரு? ஜோசியர் எப்படி இருக்கீங்க? உங்க தயவால எனக்கு எந்த குறையும் இல்லம்மா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க ஜோசியரே, என்னாச்சு? அம்மா, ஐயா அந்த துளசி கூட்டிட்டு இங்க வந்துட்டாருமா. என்ன சொல்றீங்க? அவர் எதுக்கு துளசியை கூட்டிக்கிட்டு அங்க வந்தாரு? சரி, அவர் ஏதாவது உங்ககிட்ட கேட்டாரா? நீங்க உண்மையை சொல்லிட்டீங்களா? அம்மாமா, பதறாதீங்கம்மா. அப்படியெல்லாம் உண்மையை சொல்லிடுவனா? நீங்க அன்னைக்கு உங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்ல சொன்னீங்களோ அதே பொய்ய துளசி கிட்டையும் சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி ஜோசியரே. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். நீங்க பண்ண இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். இருக்கட்டும்மா, பரவாயில்ல. ஒரு நிமிஷம் ஜோசியரே. என் ஹஸ்பண்ட் கூட வந்ததுனால அந்த துளசி நீங்க சொன்னத எந்த கேள்வியும் கேட்காம ஈஸியா நம்பியிருப்பா. ஆனா அந்த துளசி யமகாதகி. அது மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியும் கூட. அதனால எதுக்கும் நீங்க அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. திரும்பவும் வந்து ஏதாவது கேட்டாலும் கேப்பா. நீங்க பயப்படாம இதையே சொல்லுங்க. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. ஓஹோ, இனிமே விஸ்வாவை மிரட்டி ஒன்னும் ஆகாது. சிவகாமி உயிரை காப்பாத்தணும்னா துளசி கிட்ட உண்மைய சொல்றத தவிர வேற வழி இல்லைன்னு பயந்து போய் அவளை ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கீங்களா? உங்க வீக்னஸையே யூஸ் பண்ணி நான் நினைச்சது எல்லாத்தையும் முடிச்சு காட்டுறேன்.